ஷேய் சூரியன், விஷ்ணு, பிரம்மா, சிவன் 3 தலைச்சக்கரம் வச்சு அச்சடித்து பேப்பரை விட்டு பாழாக்கி வச்சுருக்கான். உலக நாடு, இந்தியா நாடு, தமிழ் நாடு. அந்த அச்சு அடித்த பேப்பர் கடைசி அத்தியாயத்தில் முடிக்கக்கூடியது கடவுள் ஒன்று தான் முடிக்கணும். இந்த பேப்பரில் தான் எல்லாவனும் உள்ளே மாட்டுவான். இந்த அச்சடித்த பேப்பரை அவனுடைய வாயால் விடுதான். இப்போ 2 தரப்பு காரணம். ஒவ்வொரு வீட்டு ஆதார கார்டு போட வச்சதே நீ தான், ஈஸ்வரன் தான். இப்போ ஆதார கார்டு ரேஷன் கார்டில் சிக்குன்னு மாட்டியிருக்கான், மாட்டி கிளியராக உட்காந்துருக்கான். 2 தரப்பில் ஒரு தரப்பை சுடுகாட்டு எரிப்பாக எரித்து அவன் குடும்பமே எரிச்சாச்சு. முக்கால் சத்தியம். என்னப்பா விஷ்ணு, என்னமோ கேட்க? தோசைக்கல் 8 ஏடில் இருக்கப்பா, கிளியராக கெச்சு போட்டு தூக்குவான். எங்கே பூரா குடும்பி எங்கே இருக்குது? பத்திரப்பதிவில் இருக்குது. அது கடவுளால் தான், அவனால் தான் எடுக்க முடியும், சிவனால் தான் எடுக்க முடியும், வேறு யாரால் எடுக்க முடியாது. இதில் பினாமி நிறைய எழுதி வச்சுருப்பான். அப்போ தான் வெளியே கக்க விடுவான். கக்க உடையில் ஓடியாடுவான். ஐயோ, எனக்கு இந்த கட்சிக்காரன் எழுத சொன்னான், இந்த கட்சிக்காரன் இந்த பேர் எழுதி, நான் இவ்வளோ ஏக்கர் எழுதி வச்சுருக்கேன், இவ்வளோ இந்தாங்கய்யா எனக்கு ஆளை விடுங்கயான்னு அப்படி உள்ளே ஓடியாடுவான். புரியுதா? இதே மாதிரி லேண்டு புரோக்கர் எல்லாவனுக்குமே இந்த தண்டனை. அதுக்கு தான் உள்ளே ஏற்றி கணக்கை உள்ளே கொடுத்துருக்கான். மானிட பிறவி நீதிமன்றம் கோர்ட்டில் பாரு, நான் இவன் பூரா தப்பு செஞ்சுருக்கான், நான் அவனுக்கு கணக்கு கொடுத்துருக்கேன், நீ பார்க்கலையான்னு அந்த நீதிமன்றத்தில் கேள்வி கேட்கான். கடவுளால் தான் கேட்க முடியும், வேறு யாராலும் கேட்க முடியாது. ஈஸ்வரன் பரமசிவன் கேள்வி கேட்கான். அந்த கேள்விக்கு பதில் வராமன்னு உட்காந்து இன்னும் அந்த கணக்கு வழக்கில் நீதிமன்றத்தில் பார்க்கலாமா? அந்த கேள்வி நான் போடுதேன், பார்க்கக்கூடாது. பூட்டிட்டு கணக்கு கேள்வி கேட்கணும். ஆடுதான் ஆட்டம், தமிழ்நாட்டில் ஆட ஆரம்பிச்சிட்டான். 2026 நாங்கள் 2 காலை கையை என் பொண்டாட்டி பிள்ளையோடு சேர்ந்து தூக்கி போட்டு நாங்கள் வித்தோட்டமாக காட்டுதோமுங்க. எப்படி 2 தரப்பு கட்சிக்காரன். இப்போ ஊடால உள்ள ஒரு கட்சி நடிகர் நடித்து ஆடி உள்ளே ஏறுறான். அப்போ அவனு என்ன சொல்லுதான்? நானும் என் பொண்டாட்டி பிள்ளையோட தூக்கி காலை 2ஐயும் வித்தோட்டமாக தூக்கி நாங்கள் காட்டுதோம், நீ ஓட்டு போடுங்க. இப்போ ஒவ்வொரு கட்சிக்காரனும் என்ன சொல்லுதான்? கொடியை தூக்கி அதான் பூமியை பாழாக்குறதுக்கு ரெடியாக நிற்கான், நாக்கை கடிச்சு. என்ன காரணம்? பூமி அழிக்கணும், கடவுளுடைய பூமி விவசாயத்தை அழிக்கணும், கண்டிப்பாக அழிக்கணும். நம்ம அழிச்சாத்தான் நமக்கு மனசாரும்னு உட்காந்துருக்கான் சென்னை மெட்ராஸில். அனைத்தும் கட்சிக்காரன் காலை 2ஐயும் தோளில் தூக்கி போட்டு நாங்கள் வித்தோட்டமாக வாரோம். சிட்டி கிராமத்தில் கார் வண்டி ஃபோர் வீலர் அவனுக்கு உள்ள ஓட்டு முத்திரை கேட்குறதுக்கு ஒரு வண்டி வச்சுருக்கான். எல்லா மாநிலத்திலையும் வச்சுருக்கான். அப்படி 2 கையை தூக்கி காட்டிகிட்டு வருவான். இந்த 2026 நாங்கள் 2 கையை தூக்க மாட்டோம், என் பொண்டாட்டி என் பிள்ளை பேரம் பேத்திய நாங்கள் வித்தோட்டமாக காலை 2ஐயும் தோளில் தூக்கி போட்டு காட்டிக்கிட்டு ஓட்டு முத்திரை கேட்கணும்னு கேட்கான். சொல்லிட்டான். எல்லாம் ஒன்றோட இருக்கான்ப்பா. என்னப்பா விஷ்ணு, எல்லா அரசியலும் ஒன்றோட உட்காந்துருப்பான். ஒன்றோட உட்காந்தா மீட்டிங் போடுதான். உட்காந்துட்டாரு. இதில் எப்படி தப்பிக்கணும், இதில் எப்படி ஓட்டணும், நீதிமன்றத்தில் பேசணும். நீதிமன்றத்திலே அந்த தாக்கல் உள்ளே போய் பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டு இருக்குது. அது என்ன நீதிமன்றங்கிறது என்ன கணக்குன்னு தெரியாத அளவுக்கு நீதிமன்ற கோர்ட்டில் ஜட்ஜி கோர்ட்டார் ஆணுன்னு விளையாட்டு இருக்குது. அந்த விளையாட்டு வரக்கூடாது. உட்காந்துட்டாரு, கணக்கு கேள்வி கேட்காரு, பூரா பாலாக்கி வச்சுருக்கான். இப்போ கொட்டை அடித்து மேலே அடித்து பிபி தான், சிங்கி தட்டு தான். என்ன காரணம்? கேள்வி கேட்கணும், அவர்கிட்ட கேட்காம இருக்கக்கூடாது. இப்போ நான் 2 லட்சம் வீடு கட்டி கொடுக்கோங்க, விவசாயத்தை அழிக்கிறதுக்கு ரெடியாக நிற்கான். இப்போ இப்போ 2 தரப்பு கட்சிக்காரனும் தூக்கு தான் காலை 2ஐயும். அது ஏற்கனவே சொல்லுது, பேதான் இல்லை. ஓம் பொண்டாட்டி பிள்ளை பேரம் பேத்தியை காரில் தூக்கி காட்டு, நானும் என் பொண்டாட்டி பிள்ளை பேரம் பேத்தியை தூக்கி காட்டி நாற்காலி சேரில் நம்ம உட்காந்து ஆட்டுவோம்ங்க. என்ன காரணம்? அந்த பேப்பர் செத்த பேய் பேப்பர். முட்டா பேயலை உயிர் வாழ்றதுக்கு என்னடா கொடுத்துருக்கான்? ஈஸ்வரன் பரமசிவன் விவசாயத்தை பூரா அழிக்கான். விவசாயத்தில் 1 ஏக்கர் நெல் நான் எப்பயுமே பார்ப்பேன். ஆதியில் 1 ஏக்கருங்கிறது இந்த செம்மத்தில் வச்சுருக்கான். 1 மரக்காப்பிடி அதான் கொடுத்தான் கடவுள். 2 மரக்காப்பிடி காப்பிடி அப்படி தான் தோட்ட துறவுகள். இது இப்போ ஏக்கர் கணக்கு அடித்தான். 1 ஏக்கரில் 40 மூடை பிரிக்கி எடுக்கான். மருந்து மட்டைகளை அடித்து உப்புகளை போட்டு பூமியை பாழாக்கி ரசாயனம் பூரா கீழே போயிடுச்சு. இதுக்கு முற்றுப்புள்ளி வச்சு தூக்கி ஒவ்வொருத்தனை நச்சியே விடுவான். புரியுதா? மண் அழிக்கிறது பெரிய தப்பு. அதான் விவசாய மண்ணுன்னு கணக்கு போட்டான். முக்கால் சாத்தியம் புரிஞ்சிக்கோ. எல்லா நீதிமன்ற கோர்ட்டு இப்போ சூரியன் நான் கணக்கு போடுதேன். சூரிய வெப்பத்தால் கீழே பூமியில் மானிட பேரை அப்படியே இறக்கிடுவேன். முக்கால் சத்தியம் ரன்னப்பள்ளி எடுத்து விட்டுருவேன். குளிர் பிரதேசம் கூடுதலாக கொடுப்பேன். எல்லாமே என் நண்பன் எனக்கு கொடுப்பான், ஒன்று ஒன்றா கொடுப்பான். மானிட பேரை ஆட்டி எடுத்து வாய்
எல்லாம் புண்ணு கொதறி விட்டுருவோம் பார்த்துக்கோ. கணக்கு வரல வாயெல்லாம் புண்ணாக விட்டு கொதற விட்டுருவோம். அப்படியே அந்த மாதிரி ஆஸ்பத்திரியில் அந்த நோயை கண்டுபிடிக்க முடியாது. எல்லாம் ஏடு நாங்கள் 2 பேர் உட்கார்ந்து எழுதின எழுத்து புரியுதா? எழுதின எழுத்து இப்போ ஒன்று ஒன்றா வெளியே ஒன்றும் விடலை. அவன் கணக்கு தான் விட்டுக்கிட்டு இருக்கான். ஈஸ்வரன் பரமசிவன் கணக்கு தான் விடுதான். மானிட பேரை அடக்கணும். அவனுடைய திருவிளையாடல் அதுதான் கணக்கு. அடக்கி இந்த செம்மத்தில் 7 செம்மம் செஞ்ச சேட்டை டெல்லி டு தமிழ்நாடு வரைக்கும் ஆட்சி ஆண்டவன் பூரா கிடக்கான். இப்போ ஆட்சியில் உட்கார வச்சு ஆட்டு தான் சரியா? மன்னர் ஆட்சியிலேருந்து அதுக்கு முன்னாடி சமீன் கணக்கு டெல்லி வரைக்கும் இருக்குது. அடுத்தாப்புல அரசியல்வாதி கொடியை தூக்கி ஆட்டு தான் எரிச்சாச்சுரா. ஒரு தரப்பு தமிழ்நாட்டில் திமுக கட்சி உதய சூரியன் கட்சின்னு சொல்லி வச்சு நாசம் பண்ண முட்டா கூதிமான எரிச்சி சாம்பலாக்கியாச்சு. முக்கால் சத்தியம் அடி பிதிக்கி எடுத்து போடுவோம் பார்த்துக்கோ. சூரியன் போட்ட கணக்கு தப்பாது. முக்கால் சத்தியம் இன்னுமே கணக்கு தப்பாது. இதுக்கு முன்னாடி விளாண்டாங்க. விஷ்ணு பிரமா போட்ட உள்ள எல்லா கணக்கு விளாண்டாங்க. இன்னுமே விளையாட்டு வந்து பயங்கரமாக இருக்கும். முக்கால் சத்தியம்.